வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இப்போ நாங்கள் மெரினா பே சாண்ட் அந்த ஹோட்டலில் உள்பகுதியில் நிற்கிறேன். உள்பகுதி வந்து உங்களுக்கு முதல் வீடியோவிலே நான் சொன்னேன். உள்பகுதி ஹோலாயம் மற்றது வந்து ஒரு ஆக், அதாவது ஒரு வளைவு ஷேப்பாக தான் இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்கேன். மேலே வந்து ஒரு கப்பல் கணக்கு, அந்த கப்பலில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிறானது கட்டியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபெஸ்கார்ட், அதாவது கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த பில்டிங்கில் வந்து பார்க்கறதுக்கு இருக்குது. கிளாஸாக இருந்துச்சுன்னு வந்து சொல்லிட்டோன்னா ஒன்று வந்து க்ரீன் எனர்ஜி வந்து கூடவே இருக்கும். அதாவது சம்மரில் வந்து கூட ஏர் கண்டிஷன் தேவைப்படும், ஆனால் வின்டரில் வந்து அதாவது குளிர்காலத்தில் வந்து நல்ல வெளிச்சமும் சூடாகவும் இருக்கும். ஸோ மெரினா பே சாண்ட் இந்த ஹோட்டல் வந்து டூரிஸ்ட்டுக்கு இடையில் பயங்கர ஃபேமஸ். இப்போ நாங்கள் போய்கொண்டு கேட்க வந்து அரவுண்ட் 1:30 2 o'clock அப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லிட்டோன்னா இப்போ செக்இன் செக் அவுட் செய்கிற ஆட்கள் வந்து எக்கச்சக்கமான தனம் வந்து இதில் நிற்கினேன். இங்கே வந்து செக்இன் செக் அவுட் செய்கிறதுக்கு வந்து 2 ஏரியா இருக்குது. பே 1 பே 2 சொல்லியிருந்தேன். இதில் 3 பில்டிங் இருக்குது. பே 1 பே 2க்கு வந்து அடுத்த கரை எண்டில் இருக்குது. இது வந்து பே 3. நாங்கள் பே 3யில் தான் அந்த ஒப்சர்வேஷன் டெஸ்க் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இதுதான் SkyPark ஒப்சர்வேஷன் டெக். இந்த டெக் வந்து 11 மணிலேருந்து காலமாக 11 மணிலேருந்து இதை 9 மணி வரை திறந்துருக்கும். இப்போ ஃபாரினர்ஸுக்கு வந்து இது வந்து $24 or $5 நினைக்கிறேன். நான் அது வீடியோவில் காட்டினேன் எவ்வளோ $ன்னு சொல்லி இந்த போட்டில். மற்றது லோக்கல்னு சொல்லிச்சோன்னா $18 கொடுத்தா வந்து இந்த ஒப்சர்வேஷன் டெக்குக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த டெக்குக்கு போனால் வந்து நீங்கள் வந்து சிங்கப்பூருன்ற CBDM மற்றது அந்த மெரினா பே சுற்றி உள்ள இடங்களை வந்து ஒரு நைஸ் வியூவாக வந்து பார்க்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த இடத்துக்கு போகிறது வந்து ஒரு சன்செட் டைமுக்கு போனீங்களோண்டு, அதுக்கு முதல் ஒரு 1 hour ½ an hour முதல் போனீங்களோன்னு சொல்லிட்டோன்னா அந்த சன்செட் வியூவையும் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் பார்க்க உங்களுக்கு வந்து $26 வந்து ஃபாரினர்ஸுக்கும் லோக்கலுக்கு வந்து $18 வந்து சார்ஜ் பண்ணினேன். ஸோ $26 கொடுத்தா இந்த ஒப்சர்வேஷன் டெக்குக்கு போகலாம். இந்த டெக் வந்து சிங்கப்பூரோட வியூவை வந்து தரும். அடுத்து இந்த ஒப்சர்வேஷன் டெக் வந்து ஒன்லி வந்து பே 3, அந்த பே 3யில் உள்ள அந்த மேல் பகுதியில் உள்ள இடத்தை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணலாம். பே 1 and பே 2 வந்து மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அதை வந்து தூரத்துலேருந்து பார்க்கலாமே தவிர ஆக்சசபிலிட்டி இல்லை. ஸோ அதுக்கு போகிறேன்னு சொல்லிச்சோன்னா பேசிக்காக வந்து ஹோட்டல் புக் பண்ண வேணும். இதுதான் என்ன அதில் படம் எடுத்ததுக்கான டிக்கெட். இதை கொடுத்தோமோன்னு சொல்லிச்சோன்னா படம் வந்து பேருந்து வாங்கலாமா வெயிட்டர் இருந்து காசு கொடுத்து. இதுதான் டிக்கெட்டை பார்த்தீங்களோன்னா 11 மணிலேருந்து 9 மணி வரை. கடைசி என்ட்ரி வந்து 8:50க்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ இதுதான் சிங்கப்பூர் CBD இன்டர்வியூ. நாங்கள் முதல் அந்த அவடத்தடியில் தான் சிங்கப்பூர் சிங்கம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து நாங்கள் மெரினா பேயை வீடியோ எடுத்துனாங்க. இப்போ இங்கே இருந்து மெரினா அந்த சிங்கப்பூர் சிங்கம் இருக்கிற இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறோம். ஆனால் இது ஜூமிங் லென்ஸ் இல்லாததால் ஜூம் பண்ணி காட்டல. பட் எண்ட் ஆஃப் அந்த தூரத்தில் உள்ளதான் சிங்கப்பூர் சிங்கம் உள்ளது. மற்றது இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்களோன்னு சொன்னால் அந்த தூரத்தில் உள்ள அந்த ரவுண்ட் ஷேப் உள்ள பில்டிங் வந்து ஆப்பிள் ஸ்டோர். ஸோ ஆப்பிள் ஃபோன் வாங்குறான்னு சொல்லிச்சோன்னா அதில் வந்து வாங்கலாம். ப்ளஸ் வந்து இது வந்து ஆப்பிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் செய்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த டெக் மற்றது மேலேயும் ஒரு டெக் இருக்குது. 2 டெக்லையும் போயிருந்து பார்க்கலாம். 2 டெக்லையும் மோஸ்ட்லி ஒரே வியூ தான். தூரத்தில் பார்க்குறது வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஃப்ளோட் பண்ணி வந்து கட்டி வச்சுருக்கேன். அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து நீங்கள் பார்க்க தெரியும். அங்கே கலர்ஃபுல்லாக வந்து கீழே இருக்குது. நான் அங்கால போயிட்டு வீடியோ எடுத்து நான் நினைக்கிறேன். நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இப்போ வருது அந்த ஏரியா தான் வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும். அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஃப்ளோட் பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ அதில் வந்து ஆக்கள் வந்து விளையாடுறவ கரையில் வந்து ஆக்கள் நின்று பார்க்கலாம்.
சிங்கப்பூருண்ட ஹைவே வந்து சிட்டிக்கு வேறு ஹைவே வந்து இந்த மிகப்பெரிய ஹைவேயால் தான் நாங்கள் வந்த நாங்கள் 5 லேன் உள்ள ஹைவே நினைக்கிறேன். மற்றது சிங்கப்பூருண்ட வியூ இதுதான். இப்படியே வந்து நல்ல வியூக்கள் வந்து இந்த டெக்கில் இருந்து நீங்கள் பார்க்கலாம், சிங்கப்பூர் டெக்கில் இருந்து. பட் சன்செட் டைம் வந்து எங்களை ஒன்று சொல்லி சொன்னால் இந்த வியூ வந்து இன்னும் நல்லா இருக்கும் சன்செட் பண்ணிக்க வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் வந்து ஆக்கள் வந்து இருந்து சாப்பிட்றவ நாங்கள் போனாண்டு க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஏன்னா பின்னேரங்களில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து திறந்து ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் டோம் மற்றது க்ளவுட் ஃபாரஸ்ட் அந்த 2 உள்ள டோமும் வந்து கீழே பார்க்குறீங்க. ப்ளஸ் வந்து சூப்பர் ட்ரீ அந்த ஏரியாவும் வந்து பார்க்கத்தக்கதாக இருக்குது. மற்றது இந்த வீல், அதாவது ரொட்டேட்டிங் வீலையும் வந்து இதுலேருந்தே பார்க்கலாம். ஓவராலாக வந்து சிங்கப்பூரை வந்து ஒரே அடியாக பார்க்கத்தக்க ஒரு ஒப்சர்வேஷன் டெக் வந்து இந்த டெக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு விசிட் பண்ணினா இந்த ஒப்சர்வேஷன் டெக்குக்கு போய் பார்க்குறது வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு தரும். ப்ளஸ் வந்து இது ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்கிறதால சிங்கப்பூரை வந்து நினைக்கிறேன் ஒரு 300 டிகிரி வியூ வந்து பார்க்கலாம். ஒரு 50 டிகிரி வியூ வந்து எங்களுக்கு வந்து அக்சசிபிலிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மெரினா பேண்ட், இந்த ஃப்ளவர் டோம் மற்றது க்ளவுட் ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து பச்சை பசைலண்டு தான் இருக்குது. ஸோ பச்சை பசைலண்டு இருக்குது. இதுக்குள்ளே வந்து இரவில் வந்து லைட்டிங் செய்வினேன், அந்த சூப்பர் ட்ரீ எல்லாம் லைட்டிங் செய்வினேன். அப்போ இதில் இந்த வீடியோ எடுக்கிறதோ பார்க்க வந்து நல்ல வடிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த காப வியூ வந்து வடிவாக பார்க்கறதுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்களா சிங்கப்பூரில் வந்து எவ்வளோ கப்பல்கள் வந்து நிற்குதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து சிங்கப்பூருடைய எக்கனமியை வந்து பூஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஸோ இந்த போர்ட்டால் வர ரெவென்யூ அடுத்த போர்ட்டுக்கு வர கப்பல்கள் வந்து சிங்கப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ கொடுக்குறது. ஸோ நீங்கள் பார்க்க தெரியும் அவ்வளோ கப்பல்கள் வந்து அதில் பார்க் பண்ணி நிற்குது. ஸோ இதுதான் வந்து சிங்கப்பூருண்ட அந்த வளர்ச்சிக்கு வந்து ஒரு பக்கத்துணையாக இருக்குது இந்த சிங்கப்பூர் போர்ட். நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்தால் இந்த ஒப்சர்வேஷன் டெக்குக்கு போங்க. போய் என்னென்ன உங்களோட அனுபவம்ன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதாவது ஸ்பெஷலாக சொல்ல வேணும்னா நான் உங்களோட மீண்டும் கதைக்கிறேன். இது வந்து 2வது பக்கத்தில் உள்ள அந்த ரெஸ்டாரண்ட்டில் பக்கத்தில் உள்ள டெக்கில் ஏறினாங்க. டெக்கில் ஏறிட்டு வந்து அந்த வியூவை பார்த்து நாங்கள் தூரத்தில் பார்க்க தெரியும் இந்த ஏரியாண்டு அடுத்த பக்கத்தில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அந்த வியூ வந்து சரியாக எடுபடையில் அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன்னு சொல்லிச்சேன்னா இந்த ஹோட்டலில் நிற்க வேணும். ஸோ நின்று அதில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். மற்றது இந்த 2 வியூவும் வந்து 2 டெக்கின்ற வியூவும் வந்து ஒரே சிமிலர் வியூ தான். இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் அந்த ஹோட்டலில் போய் வந்து நின்று ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாயும் இருக்குது. இப்போ தூரத்தில் பார்க்குறது தான் அந்த ஸ்விம்மிங் பூல் வியூ. ஸோ எங்களுக்கு அதாவது இந்த டெக்கில் உள்ள ஆக்களுக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ இந்த டெக்கில் வந்து 2வது டெக்கில் வந்து நார்மலாக வந்து பின்னேரத்தில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து வர்ற ஆக்கள் வந்து இந்த வியூவை வந்து பார்க்கலாம். அநேகமான மக்கள் வந்து வெயில் வைக்க கூடவே இருக்கிறதுனால நிழலுக்குள்ளே வந்து நிற்கினேன். ஸோ வெயில் வந்து எரிச்சி தள்ளு கொண்டு இருக்கு. நாங்கள் போன 2 o'clock இந்த ரெஸ்டாரண்ட் தான் நான் சொன்ன ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து
வியூ ப்ளஸ் சாப்பாடு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சன்செட் டைம் இருந்துச்சுன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்சர்வேஷன் டெஸ்க் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து அப்சர்வேஷன் டெஸ்க் பார்த்து முடிஞ்ச பொழுது இறங்கி வந்து நாங்கள் அந்த ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து பார்க்கலாம் அப்சர்வேஷன் டெஸ்க். அதுக்கு வந்து டைம் கன்சியூம் பண்ணாது. ஆனால் இப்போ சன்செட் டைம் போனீங்கன்னு சொல்லிச்சோன்னா சன்செட் ஃபுல்லாக பார்த்து வர்றதுக்கு வந்து டைம் கன்சியூம் பண்ணும். வெதரு நல்லா இருந்தால் மேலேருந்து பார்க்குறதுக்கு வந்து டைம் கன்சியூம் பண்ணும். இப்போ நல்ல ஹொட்டான டெம்பரேச்சரில் போனால் உடனே வந்து நாங்கள் கீழே வந்துடுவோம். என்னென்னு சொல்லிட்டோன்னா அதில் நிற்க வந்து பயங்கர பக்கியாக இருக்கும். வந்தபடியே நாங்கள் நடந்து ஃபுல்லாக அந்த மெரினா பேசன் ஹோட்டலுக்கு கீழே நடந்து கொண்டு போய்க்க பார்த்தீங்களோன்னு சொல்லிட்டோன்னா கரையல் வழியை வந்து கடைகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து செவனியர்ஸ் அதுகள் வந்து வாங்கலாம். மற்றது வந்து இப்போ வந்து செக்இன் செக் அவுட் டைம்ன்றதால் வந்து ஃபுல் பிஸியாக வந்து இந்த இடம் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ வந்து பே 1 பே 2 செக் அவுட் ஏரியாவுக்கு போய் கொண்டிருக்கோம். அந்த செக் அவுட் ஏரியாவில் வந்து மக்கள் தொகை வந்து கூடிக்கொண்டே இருந்தது. மக்கள் வந்து வந்தே போய் கொண்டிருக்கிறேன். அதாவது செக்இன் செக் அவுட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ நாங்கள் எங்கள்ட கார் வந்து வரப்போகிறது இந்த பே 1 பே 2 அவுட் சைட். ஸோ அதில் போய் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி நின்று பார்க்க போகிறோம். எப்படி வந்து இவங்க வந்து 5 ஸ்டார் சர்வீஸ் கொடுக்குங்கன்னு சொல்லி இதுலேருந்து பார்க்கையே வந்து வடிவத்தில் வந்து 5 ஸ்டார் சர்வீஸ் வந்து கொடுக்குறேன். அதாவது கார் வந்த உடனே அதை போய் ரிசீவ் பண்ணி எப்படி வந்து அதுலேருந்து சாமானை எடுத்து உள்ளுக்கு கொண்டு செக்இன் பண்ணி அதில் கொண்டு கொண்ட அளவுக்கு வந்து நல்ல நீட்டாயும் க்ளீனாயும் சர்வீஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த கார் வந்துட்டுது. ஸோ நாங்கள் வந்து ஏறி அடுத்ததாக வந்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சிங்கப்பூரில் உள்ள ஒரு பார்க்குக்கு போனாங்களோ அந்த பார்க்கை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லணும். மற்றது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் அவைகளுக்கும் என்கரேஜ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அப்போ
வலிக்கலாம் மற்ற சைடுக்கு போக வலிக்கல மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை விடைபெறுவது உங்கள் விஜே. நன்றி.